இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்டாக் மார்க்கெட்னுடைய ஜார்கன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஜார்கன்ஸ்னா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. இட்ஸ் a டெக்னிக்கல் டெர்ம்ஸ். டெக்னிக்கல் டெர்ம்ஸ்னா ஒவ்வொரு ஃபீல்ட்லயுமே ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ஸ் வந்து அந்த ஃபீல்டுக்கு ஏத்த மாரி டெக்னிக்கல் டெர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதுலயுமே நெறைய டெக்னிக்கல் டெர்ம்ஸ் வரும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான டெர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஏதாவது ஒரு டெர்ம் யூஸ் பண்ணி நியூஸ்ல வந்து அந்த டேர்ம வந்து சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா குட்டி குட்டி விஷயம் நம்மளுக்கு தெரியும்போது, நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருப்போம். ஓகே. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல யூஸ் பண்ற டெக்னிக்கல் டெர்ம்ஸ்னுடைய மீனிங்க இதுல நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புல் மார்க்கெட். இத நெறைய பேர் ஃப்ரீக்வென்ட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மார்க்கெட்னுடைய பிரைஸ் வந்து ஒவ்வொரு டேல இன்கிரீஸ், டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த பிரைஸ் வந்து ஹை, லோ இப்படின்னு ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கிறது. ஸோ இப்போ ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனோட பிரைஸஸ் அப்படின்னா, அத வந்து புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புல்லிஷ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் டெர்ம் பேர் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே புல் மார்க்கெட்க்கு ஆப்போசிட். இந்த மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து லோவா வந்து இருந்துட்டே இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல ரொம்ப லோவா அப்படியே வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். அப்படி வந்துச்சுன்னா, அந்த பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம வந்து பேர் மார்க்கெட் ஆர் பேரிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு 2008 to 9 வந்து பேரிஷ் மார்க்கெட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்னுடைய வேல்யூ வந்து கொஞ்சம் நல்லா டிக்ரீஸ் ஆயிட்டே வந்துச்சு. ஸோ அதனால அது வந்து பேரிஷ் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெர்ம் வந்து ட்ரெண்ட். இன்வெஸ்டர்ஸ்லாம் நெறைய இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ட்ரெண்ட்ங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து என்ன டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அக்யூமுலேட்டா வந்து ப்ராப்பரா கால்குலேட் பண்ணி சொல்றது தான் வந்து இந்த ட்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குறிப்பிட்ட 1 மந்தா வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இத வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்து ரொம்ப மூவ்மெண்ட் வந்து இருக்காது. அப்படியே ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, அந்த ட்ரெண்ட வந்து சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் சில பர்ட்டிகுலர் டைம்ல வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கு மார்க்கெட் பிரைசஸ் அப்படின்னா, அத வந்து என்ன ட்ரெண்ட்ன்னு சொல்லுவாங்கன்னா, பேரிஷ் ட்ரெண்ட்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 52 வீக் ஹை ஆர் லோ. ஸோ இது நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த 52 வீக் ஹை ஆர் லோ மீனிங் என்னன்னா, 52 வீக் அப்படிங்கிறது 1 இயர்க்கு 52 வீக்ஸ் இருக்கும். இந்த 52 வீக்ஸ்ல அதாவது 1 கேலண்டர் இயர்ல ஹையஸ்டா ஸ்டாக் வந்து எவ்வளோ பிரைஸ்க்கு போயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து 52 வீக்ஸ் ஹைன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு ஸ்டாக் வந்து லோவஸ்ட் பிரைஸ்க்கு வந்து போயிருக்கு அந்த 52 வீக்ல அப்படின்னா அதுதான் 52 வீக் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து 52 வீக் ஹை ஆர் லோ அப்படின்னு சொல்றது. இதுக்கு சிமிலராகவே இன்னொரு ஒரு டேர்மும் இருக்கு. ஆல் டைம் ஹை ஆர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல் டைம் ஹை ஆர் லோ வந்து 52 வீக்ஸ் ஹை ஆர் லோ மாதிரி தான். பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இதுல வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆன அந்த நாள்ல இருந்து எவ்வளோ ஹையஸ்ட் போயிருக்கு இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஹையஸ்ட் பிரைஸ் தான் வந்து ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவாங்க. அதே ஸ்டாக் வந்து ட்ரேடிங்ல லிஸ்ட் ஆன டேல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ் வேல்யூ எவ்வளோ போயிருக்கோ அதை தான் வந்து ஆல் டைம் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆல் டைம் ஹை ஆர் லோ. நெக்ஸ்ட் அப்பர் அண்ட் லோவர் சர்க்யூட் லிமிட். இது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஸ்டாக் மார்க்கெட்ல மார்க்கெட் பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதுல, அதுக்கு வந்து எப்படி வந்து பிரைஸை வந்து செட் பண்றாங்கன்னா, பிரைஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு செட் பண்ணிடுவாங்க. ஒரு லிமிட் செட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு லிமிட்குள்ள தான் அந்த பர்டிகுலர் டேக்கு வந்து பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால இது செட் பண்றாங்கன்னா, இப்போ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நம்ம செட் பண்ணலனா ரொம்ப கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ரொம்ப மேலே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால வந்து இன்வெஸ்ட் பண்ற ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த வாலட்டிலிட்டிக்காக தான் வந்து இதை வந்து ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்றாங்க செபினோட கைட்லைன்ஸ் படி. ஸோ இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் வந்து லிமிட் வந்து பேஸ்ட் ஆன் த எக்ஸ்சேஞ்ச் செலெக்ஷன் கிரைட்டீரியா பொறுத்து 2%, 10%, 20% வரைக்கும் இந்த பர்சன்டேஜ் கணக்குல தான் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்னுடைய பிரைஸ் பேண்டுடைய லிமிட்டை வந்து செட் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து அப்பர் அண்ட் லோவர் லிமிட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பர்டிகுலர் டேல ஹையஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு போயிருக்கு அதுதான் வந்து அப்பர் சர்க்யூட் லிமிட். லோவஸ்ட் வேல்யூ எவ்வளவு போயிருக்கோ அதுதான் வந்து லோவர் சர்க்யூட் லிமிட். நெக்ஸ்ட் லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன். இது ரொம்பவே சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். லாங் பொசிஷன் அப்படிங்கிறது, நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த ஸ்டாக்கை வந்து ரொம்ப லாங் டைம்க்கு நீங்க வந்து ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து லாங் பொசிஷன். இதே வந்து ஷார்ட் பொசிஷன்னா என்ன? ஷார்ட் பொசிஷன் வந்து இந்த இன்ட்ராடே பேசிஸ் மாதிரி தான். ஒரு ஸ்டாக்னோட பிரைஸ் கம்மியா இருக்கும் போது வாங்கிட்டு அது கொஞ்சம் அதிகமா போகும்போது அப்படியே செல் பண்ணிடுவாங்க. திருப்பி அது எப்போ வந்து கம்மியா வருதோ அப்ப திருப்பி பை பண்ணிட்டு திருப்பி செல் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் டேல வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்க்கு
ஸ்டாக்க ஹோல்ட் பண்ணி செல் பண்றது தான் வந்து ஷார்ட் பொசிஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான ஒரு டெர்ம் வந்து ஸ்கொயர் ஆஃப். இந்த ஸ்கொயர் ஆஃப்னோட மீனிங் என்னன்னா, நீங்க ஹோல்ட் பண்ணியிருக்க, அதாவது நீங்க லாங் டைமா ஹோல்ட் பண்ணியிருக்க ஒரு ஸ்டாக்க செல் பண்றது தான் வந்து ஸ்கொயர் ஆஃப். நெக்ஸ்ட் இன்ட்ராடே பொசிஷன். கண்டிப்பா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இன்ட்ராடேவை ஒரு ட்ரேடர் இனிஷியேட் பண்ணும் போதே மைண்ட்ல வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இனிஷியேட் பண்ணுவாங்க. இன்ட்ராடே பேசிஸ் வந்து ஒன் பர்டிகுலர் டேல பை அண்ட் செல் பண்றது ஸ்டாக்க. இன்னொரு ஒரு நாளைக்கு அந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கொண்டு போவே மாட்டாங்க. ஷார்ட் பீரியடுக்கு ஹோல்ட் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து OHLC. O stands for open, H for high, L for low, C for close. ஸ்டாக் மார்க்கெட் மார்னிங் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து ஒவ்வொரு பிரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஓப்பனிங் பிரைஸ். ஹெச்ங்கிறது வந்து ஹை. அந்த ஸ்டாக் வந்து அந்த பர்டிகுலர் டேல எவ்வளோ ஹையஸ்ட் பாயிண்ட் போயிருக்கு, ஸோ அந்த ஸ்டாக்னோட ஹையஸ்ட் பிரைஸ் ஆன் தட் பர்டிகுலர் டே, அதுதான் வந்து ஹெச் ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து எல், அந்த பர்டிகுலர் டேல அந்த ஸ்டாக்னோட பிரைஸ் வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ போயிருக்கு, அந்த பிரைஸ் தான் வந்து எல். சி வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் க்ளோசிங் பிரைஸ் ஆஃப் த ஸ்டாக். மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கோ அதுதான் வந்து சி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோல லாஸ்ட் டேர்ம் இதுதான் வால்யூம். இந்த வால்யூம்க்கு மீனிங் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு ஸ்டாக்கை வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே சேர்த்து டோட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோல ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக் மார்க்கெட்னுடைய ஜார்கன்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, it's bye from Jamila Fatima. Take care. Bye.